வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். அன்பு அழைப்பு என்று கவியின் தலைப்பு உள்ளது. எம்மதத்தும் கடவுள் என்ற உயர்குறிப்பு உண்டு. எம்மதத்தும் கடவுள் என்ற உயர்குறிப்பு உண்டு. எண்ணி வணக்கம் செலுத்த முறைகள் பல உண்டு. நம் அறிவை புலன் கடமை பண்படுத்துதற்கு நல்வாழ்விற்கேற்ற சில பயன் பெறவும் இவையாம். இம்முறையில் பண்பட்ட அறிவதனின் விரைவு இறைநிலையை உணர்ந்து அதனோடு ஒன்றிவிட ஓங்கும். அம்முறையில் அறிவு பயன் பெற்ற அமைதி காணா. அகநோக்கும் மெய் விளக்க தவம் பயிலவாரீர். வாழ்க வளமுடன். குரு அவர்கள் அன்பு அழைப்பாக அனைவரையும் அழைக்கிறார். எந்த மதத்தவராயிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடவுளை ஒரு உயர் குறிப்பை வைத்து அதை தொழுகிறீர்கள். எண்ணி வணக்கம் செலுத்துகிறீர்கள். அவ்வாறு பலவாம் கடவுளை தொழும் முறைகள் இருந்தாலும் கூட நம் அறிவை புலனை கொண்டு கடமை ஆற்றும் அந்த அறிவை பண்படுத்தும். அந்த அறிவை பண்படுத்த வேண்டும். புலன் வழியாக ஓடாமல் கடமையை சார்ந்து அது அமைந்திருப்பதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவை பண்படுத்துதற்கு, அந்த அறிவை பண்பாட்டு அறிவாக, யூக அறிவாக, அனுமான அறிவாக, அதை மெய்ப்பொருள் உணர் அறிவாக திருப்புதற்கு நல்வாழ்விற்கேற்ற நாம் நலமுடன் வாழ சில பயன்கள் நாம் பெற்றுக்கொள்ளவும் இவை தேவையாக இருக்கிறது. இம்முறையில் பண்பட்ட அறிவதனின் விரைவு. இந்த பண்பாட்டு அடிப்படையில் நாம் சென்றால் நம்முடைய அறிவு விரைவு கொள்ளும். இறைநிலையை உணர்ந்த அறிவாக அந்த அறிவை மாற்றுதற்கு, அந்த இறைநிலையோடு ஒன்றி அறிவு ஓங்கும். இரண்டர கலந்து இந்த ஆறாவது அறிவு மெய்யறிவு, மெய்ப்பொருள் உணர் அறிவாக மாற்றுதற்கு. அம்முறையில் அறிவு பயன் பெற்ற அமைதி காணா. நீங்கள் செல்லும் பல முறைகள் இருந்தாலும் கூட அவைகள் இறைவனை ஒன்றி இறைவனை உணர்வதற்காக விரிவு பெற்ற அறிவாக அது மலர்ச்சி அடைவதற்கு காணா என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு அவைகள் செல்லாத நிலை இருப்பதால் அகநோக்கும் மெய் விளக்க தவம், கடவுள் என்பதாக தன்னையே உட்கடந்து சென்று அந்த கடவுளாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை உணரும் அறிவாக
அந்த அறிவை நாம் மாற்றிக்கொள்ள அந்த அகத்தவம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறேன். அனைவரும் இந்த அகத்தவத்தை எடுத்துக்கொண்டு பயனடைந்து பயில்வதற்கு வாரீர் என்று அனைவரையும் அன்பு அழைப்பாக நமது குருமகான் அழைக்கும் கவியை நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவிற்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.